கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். சத்தத்தை காணோம். ஏன்னா இங்க சில பேர் பார்க்கிற பார்வை எனக்கு பயமா இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்ச முகங்கள், எப்பொழுதும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா. நான் இன்னைக்குமே ஒரு காரியத்தை சொல்லுவேன். நம்மளோட வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணாலும் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். எதை மிஸ் பண்ணாலும் ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம சோர்ந்து போகும்போது, உடைந்து போகும்பொழுது, நம்ம பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது, நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது அங்க தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரசனம் இருக்கிறபடினால நம்ம எவ்வளவு சோர்வாய் வந்தாலும் அங்க ஆவியானவர் நம்மளை தேற்ற அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை பலப்படுத்த அவர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோ ஆகினால் நான் எப்போதும் சொல்லுவேன், ஆராதனைக்கு நம்ம வருகிறதை விட்டுறவே கூடாது. ஏனால் ஆராதனையில கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு ஆளா இருக்கலாம், 2 ஆளா இருக்கலாம், 3 ஆளா இருக்கலாம். இயேசு பிரியாக சொன்னார், என் நாமத்தில் 2, 3 பேர் கூடும் பொழுது அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம கூடும் பொழுதே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நினைக்கிறேன் உங்களுடைய பாசஸ் அவங்க வெளி தேசத்தில் இருக்கிறார்கள். ஸோ இந்த அழைப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னால் உங்களை நான் ஆரம்பித்த காலத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் வீட்டில் ஆரம்பிச்சதிலிருந்து உங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய உண்மைத்துவத்து நிமித்தம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளவுக்கு உண்மையா இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இது ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அல்லேலூயா. நீங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்க. அப்படி நான் சொல்றதை உங்க பக்கத்துல சொல்லலைன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சோ அதனால கண்டிப்பா சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஏன்னா சிலது வெளியெல்லாம் நல்லா சந்தோஷமா கிளுகிளுன்னு இருக்கும், சர்ச் உள்ள வந்தா பத்தி முத்தி போய் அப்படியே இப்படி உட்கார்ந்து இருக்கும். பார்த்திருக்கீங்களா? அதை கேட்டா பரிசுத்தமா? பரிசுத்தம் இங்க இருந்தா போதும். இல்லையா? அதை வெளியெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வேகமாய் சுருக்கமாய் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். சரி, சபை ஏன் முக்கியமாய் இக்காலகட்டத்தில் காணப்படுகிறது? சபை ஏன் முக்கியமாய் இருக்கிறது? அல்லது எதற்கு கர்த்தர் நம்மளுக்கு சபையை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. சில பேரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சபைக்கெல்லாம் போக மாட்டோம், நாங்க எங்க ஆராதிப்போம்? வீட்டில் ஆராதிப்போம். பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்க வீட்டிலே ஆராதிச்சுக்குவோம் பாஸ்டர், எங்களுக்கு சபைலாம் தேவைப்படாது என்று சொல்லுவார்கள். அப்படியாப்பட்டவர்களுக்கு சபை நிச்சயமாய் தேவைப்படும். எப்பொழுது தெரியுமா? அது உயிர் போச்சுன்னா தேவைப்படும். ஏன்னா புதைக்கிறதுக்கு சபையில இருந்தா வந்தாகணும். அன்னைக்கு எந்த சபைக்கு போறதுன்னு தெரியாது. அதனால சில பேர் சொல்லுவாங்க சபை முக்கியம் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் வீட்டிலே ஆராதித்துக் கொள்ளுவோம். சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் என்னைக்குமே சொல்லுவேன், நம்மளோட சபையில என்னைக்கு உனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றியோ அன்னையோட உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு. ஏன்னா என்னைக்கு நம்மளுக்கு நான் இன்னும் கத்துக்கல, இன்னும் கத்துக்கணும்னு விரும்புகிறோமோ அன்னைக்கு நிறைய காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம கத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆமென். சோ அடுத்தது சில பேர் சொல்லுவாங்க சபை சரியில்லை, ஊழியக்காரர்கள் சரியில்லை, சபையில இருக்கிறவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. ஒண்ணுமோ இவங்க எல்லாத்துலயும் சரியா இருக்கிற மாதிரி இவங்க மற்றவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபையை புரிந்து கொள்ளாமல் சபையை விட்டு விலகி ஓடிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து 47வது வசனத்தை வரைக்கும் நம்ம படிக்க கேட்போம். ஒருவர் படிங்க, தமிழ்ல இருந்தீங்கன்னா படிங்க எனக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், Acts chapter 2 verse 44 until 47. இருக்கீங்களா? எடுத்துட்டீங்களா?
அடுத்தது இல்ல, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். பாருங்க, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருக்கையில் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அடுத்தது, காணி ஆட்சியங்களையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கு தேவையான தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாத்திலிருந்து தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். நல்லா பாருங்க, 47வது வசனம், 46வது வசனத்தையும் 47வது வசனத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அங்க அப்போஸ்தலர்கள் அங்க என்ன பண்ணுகிறார்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போது இந்த ஜனங்கள் எல்லாம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. 47வது வசனத்தை பாருங்கள் கவனமாய். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் இடத்தில் தயவு பெற்று இருந்தார்கள். இதுதான் முக்கியமான காரியம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? சபையில கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் சபையானது மிகவும் 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 முக்கியமாய் இருக்கிற ஒரு காரியம். ஏன்? சபையானது கர்த்தர் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையாய் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். சபையை நம்மளுக்கு தேவை, சபை நம்மளுக்கு தேவை. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் காலத்தில் அந்த அசைவில், அந்த எழுப்புதல ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ள இருக்கிறோம்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தனை மணிக்கு சபையில இருக்கிறோம்னா, இது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனால் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் சபைக்குள்ளாக வர முடியாது, ஒருவனும் சபையை விட்டு வெளியே போகவும் முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சபையில கொட்டி சேர்க்கிறார். முதல் காரியம், ஏன் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் சபையில கூட்டி சேர்க்கிறார் என்றால், மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்படியாக நம்மளுக்கு சபை அவசியமாய் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பவுல் சொல்கிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் வளர்ந்திருக்க வேண்டும், பூரண புருஷனாய் இருந்திருக்க வேண்டும், ஆனால் இன்னமும் குழந்தையாகவே இருப்பதற்கு காரணம் என்னன்னா, அது சரியான ஒரு சபையில் சரியான ஒரு இடத்தில் அடங்கி வளராததுனால அது பிரச்சனையாகவே காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் சில பேரை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்து பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது. அல்லேலூயா. ஏன் அப்படி காணப்படுகிறது என்றால், நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் அதற்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் சபை முக்கியமாய் இருக்கிறது? ஏன் சபை கூடுதல் முக்கியமா இருக்கிறது? காரணம், இந்த சபையில் தான் கர்த்தர் நம்மளை கூட்டாந்து சேர்த்து இந்த சபையில் வைத்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மளை ஒழுங்கு பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறாரு? ஒழுங்கு பண்ணுகிறார். டிசிப்ளின் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஒரு பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்களேன். ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தா என்ன நடக்கும்? ஹலோ, இருக்கீங்களா? சரி, ஒரு பிள்ளை ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்தா என்ன நடக்கும்? அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். சரி, ஒழுக்கம் என்னன்னு தெரியுமா? பிள்ளைன்னா என்னன்னு தெரியுமா? சரி, ஒழுக்கம் இல்லாமல் அன்டிசிப்ளினா ஒரு பிள்ளை வளருதுன்னா அதோடைய செயல்கள் எப்படி இருக்கும்?
என்னென்னலாம் பண்ணோம்? என்னையா பண்ணோம்? கெட்ட வழியில போவாங்க. சரி, வேற வேற என்ன நடக்கும்? இது என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? இருக்குதே தாய் தகப்பன், யோசிக்கிறீங்களா சொல்றதுக்கு? என்ன என்ன நடக்கும்? சேட்டை நிறைய கூடையா இருக்கும்ல, ஒழுங்கா இருக்காது, கால் கை சும்மா இருக்காது, அது இதுன்னு பண்ணும். முக்கியமா வாய் சும்மா இருக்காது. என்ன சும்மா இருக்காது? இந்த வாய் சும்மா இருக்காது. அதனாலதான் நல்லா பாருங்க, சபை தேவை. கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட கையோட ஏன் நம்மள எல்லாம் சபையில கூட்டி வந்து சேர்க்கிறார் என்றால், நம்ம வாயை சரி கட்டுறதுக்கலாம். அதாவது நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை அந்த ஒழுங்குமுறைக்குள்ளாய் கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் சபையை ஸ்தாபித்தார். அல்லேலூயா. ஏன்னா மற்றவர்களை மாதிரி நம்ம இருக்க முடியாது. நாம் வித்தியாசமாய் இருப்பதற்காக தான். அதுக்கு எங்க தெரியுமா ஒரு இடம் தேவை? சபையில தான் கர்த்தர் அப்படியாப்பட்டவர்களை கூட்டி வந்து நம்மளை உருவாக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள், உலகத்திற்கு வித்தியாசமாய் இருப்பீர்கள். நீங்கள் உலகத்தாரும் நீங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்கன்னு சொன்னார் தானே. அப்ப நம்மளை உருவாக்குகிற ஒரு இடம், நம்மளை டிசிப்ளின் பண்ணுகிற ஒரு இடம் எங்க தெரியுங்களா? அது திருச்சபையில் தான். அல்லேலூயா. ஆனால் அநேக பேருக்கு நேற்று ஒரு வாலிபரை சந்திக்கும் போது அந்த வாலிபர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, பாஸ்டர், இப்ப டிசிப்ளின் சொன்னாலே சபையை விட்டு ஓடிடுவாங்க பாஸ்டர், சபையில யாரும் இருக்க மாட்டாங்க, ஒழுங்கு கொஞ்சம் கை வச்சாலே சபையில யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளவுக்கு அதிகமாய் டிசிப்ளின், அந்த ஒழுக்கத்தை விரும்புகிறீங்களோ அவ்வளவுக்கு சுத்தமாய் தேவனுக்கு முன்பதாக நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். சில பேர் ஒழுக்கத்தை விரும்ப மாட்டார்கள், கண்டிப்பை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை எல்லாமே என்ன தெரியுங்களா? ஒரு பற்று. பற்று தெரியுமா? பற்று பார்த்திருக்கீங்களா? அந்த பற்றுல கை வச்சு பாருங்களா, அப்படியே ஒழுக்கம். நீங்க எதையாச்சும் பூசி பாருங்க, அது ஒழுக்கம். அதே மாதிரிதான் சபை வரும் பொழுது அவங்க என்ன எதிர்பார்ப்போம் என்றால், அப்படியே நைஸ் பண்ணி அனுப்பணும்னு பார்ப்போம். இந்த ரொட்டியில பாத்தீங்களா, பற்று போடும் போது 2 சைட்டு அழகா போட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் சபைக்கு வரும்போது அப்படியே பற்று போட்டு வலிக்காம சுமூட்டா அனுப்பணும். அதற்காக திருச்சபையில உன்னை உடைத்து உன்னை உருவாக்குகிறது சபையோடைய வேலை. அதற்காக கர்த்தர் திருச்சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை பார்ப்போம். மூணாவது ஒரு காரியம், ஏன் சபை முக்கியம்? இது ரொம்ப கவனமாய் கேளுங்க. ஏன் சபை முக்கியம்? ஏனால் திருச்சபைக்குள்ளாக தான் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் திருச்சபையில தான் கேட்க முடியும் என்றால், இப்பொழுது நான் பேசுகிற வார்த்தையானது அது ஆவியானவரின் இடத்திலிருந்து வருகிற வார்த்தை. கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். ஒண்ணு. இரண்டாவது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் என்றால், ஒருவன் வேதத்தை இன்றைக்கு திறக்கிறானோ அன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அல்லேலூயா. அதான் உண்மை. தேவனுடைய வார்த்தை அல்லது தேவன் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் வெரி சிம்பிள். நம்ம என்னைக்கு வேதத்தை திறக்கிறோமோ அன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுவார். ஏன் தெரியுங்களா? ஒரு காரியம் இப்படியாக நான் விளக்குறேன்னு, நம்மளுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டார். யார் ஒருவன் அதை விசுவாசிக்கிறானோ அந்த ஆசீர்வாதத்தை கொள்வான். அல்லேலூயா. அப்ப இனி நான் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எனக்காய் கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து அந்த ஜெயத்தின் மூலமா என்னை ரட்சித்து என்னை திருச்சபையில் வைத்திருக்கிறார். ஏன் திருச்சபையில் வைத்திருக்கிறார்? என்னை ஒரு நல்ல மனவாட்டியாய் உருவாக்கும்படியாய். ஏன்? மணவாளன் வரும் பொழுது மணவாட்டி ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் திருச்சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திருப்பதின் துறை ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சபை என்பது சாதாரண ஒரு காரியம். அநேக கிறிஸ்துவர்கள், அநேக விசுவாசிகள் சபையை விட்டு விலகிறதுனால தான் அவர்களுடைய விசுவாசின் வாழ்க்கை சோர்ந்து போய் விடுகிறது, பலவீனம் அடைந்து விடுகிறது. அல்லேலூயா. பிசாசு நம்மளோட வாழ்க்கையில எதை அடிப்போம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நம்மளோட வாழ்க்கையில நடக்கலாமையா? நடக்க முடியாது, இங்கே தான் நிக்கணும். பிசாசு நம்மளோட வாழ்க்கையில எதை அடிப்பான்? அந்ததான் எந்த வீக்னஸ்?
விசுவாசம், faith. இந்த faith அடிச்சானா என்ன நடக்கும்? அடுத்தது என்னென்னமோ நடக்கும் வாழ்க்கையில. சுத்தி முத்தி எல்லாம் போய் அட்டி வாங்கி நொந்து போய் சுக்குநூறு ஆயிரம் எல்லாமே. ஆமா தானே? இதே போலதான் இந்த ஃபேத் ஒட்டையாம இருக்கும்படியாய், இந்த ஃபேத்துக்காய் ஒரு நல்ல பாதுகாப்பு, விசுவாசம் உடைக்கப்படாத படிக்கு, விசுவாசம் சத்துருவானவன் திருடாத படிக்கு நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பு திருச்சபை, சபைதான் பாதுகாப்பு. யாரெல்லாம் திருச்சபையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய விசுவாசம் பாதுகாக்கப்படுகிறது. ஏன் தெரியுங்களா பாதுகாக்கப்படுகிறது? நீங்க விசுவாசம் இல்லாமல் அல்லது விசுவாசத்தில் சோர்ந்து போய் வரலாம், ஆனா நீ திருச்சபைக்குள்ள வந்த பிறகு அன்னைக்கு நடக்கிற ஆராதனை, அந்த பாடல்கள், ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தைகள், இது எல்லாம் தோன்று போய் இருந்தவன் விசுவாசத்தை நீ சபை முடிஞ்சு போறதுக்குள்ள மறுபடியும் அது பலப்பட்டு நிற்கும். அல்லேலூயா. அப்ப சபை உன்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு பாதுகாப்பாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சபை யார் ஆரம்பித்தது? பாட்டியை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நல்லா பாருங்க. நோவாவை எத்தனை பேருக்கு தெரியும்? நோவா தெரியுமா? சரி, தெரிஞ்சா சந்தோஷம். அன்னைக்கு அப்படிதான் அதிகாரத்தை சொல்றேன், புதிய ஏற்பாடுல தேடிட்டு இருக்காங்க. நோவா எங்க புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா பாருங்க. ஆண்டவர் நோவாவை பேழையை கட்ட சொன்னார். இந்த பேழையை கட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நோவா ஜனங்களிடத்துல சொல்லி மழை வர அப்படின்னு சொல்லி நோவா என்ன பண்ணுகிறாரு, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டி கொண்டு ஜனங்களிடத்தில் சொல்கிறாரு, டே மழை வரப்போதுரா, மழை வரப்போதுரா, நம்புங்கடான்னு. இந்த ஜனங்கள் நோவாவை பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரனை போல பார்த்து அவனை நகைத்து அவனை உதாசீனப்படுத்தி அவனை தள்ளினார்கள். நோவா சொன்ன வார்த்தையை ஒரு மனுஷனும் அக்காலத்தில் நம்பாமல் போய்விட்டார். ஆமாதானே? நோவா என்ன பண்ணாருன்னா, பேழையை கட்டி கொண்டே இருந்தார். பேழையை கட்டி முடிச்சாரு. பேழையை கட்டி முடிச்ச கையோட மழை வந்தது. இந்த மழை வந்த கையோட நோவா, மிருகங்கள், நோவாவுடைய குடும்பம் மாத்திரமே அந்த பேழைக்குள் போனது. இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மலையை பார்த்த கையோட நோவாவை இடத்துல ஒடியாராங்க. ஆண்டவர் சொன்னாரு நோவா கிட்ட, பேழையின் கதவை சாத்து, இதுக்கப்புறம் யாரு வந்தாலும் கதவை நீ திறக்காதன்னு சொன்னாரு. நோவா பேழை கதவு சாத்தின பிறகு இப்ப பேழைக்குள்ள யாரா இருக்கிறா? நோவா, நோவா குடும்பம், மிருகங்கள். சரியா? இங்க கீழ்ப்படியாத ஜனங்கள், உதாசீனப்படுத்தினவர்கள், நோவாவின் வார்த்தையை கேட்காதவர்கள், விசுவாசிக்காதவர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இவர்கள் கத்துறாங்க, கெஞ்சுறாங்க, கதறாங்க. நோவாவை கதவை திறக்க சொல்லி வெள்ளம் அடித்து கொண்டு வருகிறது, தண்ணி பெருகி கொண்டு வருகிறது. ஆனா நோவா கதவு திறக்கல. ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகிறதை நம்ம படித்திருக்கிறோம், நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை கவனமாய் பாருங்கள். இந்த பேழை என்பது ஒரு திருச்சபையாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நோவாவை கொண்டு ஆண்டவர் ஜனங்களை காப்பாற்றும்படியாய் ஆண்டவர் ஒரு பேழை என்கிற சபையை ஆண்டவர் கட்ட சொன்னார். இந்த நோவா அந்த சபையை கட்டி ஜனங்கள் எல்லாம் உள்ளுக்கு அழைத்து கொண்டு போக பிரயாசப்பட்டார். ஆனால் ஜனங்களோ அந்த பேழையை தள்ளிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு வந்தது என்ன தெரியுமா? அழிவை சந்திக்க ஆரம்பித்தார். அதே போலதான் பாருங்க, புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வரும் பொழுது என்ன பண்ணுகிறாருன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளை 2ஆம் அதிகாரம் 44வது 47வது வசனத்துல பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்க கூட்டி சேர்த்தாரு? சபையில் கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா. அப்ப சபை என்பது நம்மளுடைய பாதுகாப்பாய் மாறுகிறது. அப்ப சபையை விட்டு வெளியே ஆகும் பொழுது அல்லது சபையை புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது என்ன நடக்கிறது? அதுக்குதான் பழைய ஏற்பாட்டை காண்பித்த உங்களுக்கு. அன்றைக்கு ஜனங்கள் கீழ்ப்படியில, ஜனங்கள் நம்பாமல் அந்த பேழையை உதாசீனப்படுத்தினார்கள், நோவாவை வேதனைப்படுத்தினார்கள். அதனால அவர்கள் சந்தித்தது அழிவை சந்தித்தார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் வாழ்கிறபடினால ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்களும் நானும் பாக்கியவான். ஏன் தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் என்றால் கர்த்தர் நம் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் நம்மளை நல்ல திருச்சபையில் வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஆமெனை காணோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் நம்மளை சபையில வைத்திருக்கிறார். நாம் திருச்சபையில் இருக்கிறதுனால ஒரு நாளும் கிறிஸ்துவை விட்டு விலகி போவதற்குண்டான வாய்ப்பு ஒரு நாளும் அது வராது, வரவே வராது. அட்லீஸ்ட் நம்ம சபையை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்தால் அல்லது சபையோடைய காரியத்தில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் அப்ப வேணா வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 1 பேதுருல சொல்லப்படுகிறது, அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று தெரிந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப சபை என்பது நம்மளுடைய பாதுகாப்பு. இந்த சர்க்கிளை விட்டு வெளியாகும் போது என்ன திரும்ப நடக்குது? நாம் பிசாசினால் பாதிக்கப்படுகிறோம். நம்மளோட வாழ்க்கை சின்னாபின்னமாய் போகிறது. ஏன்? நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு பாதுகாப்பை விட்டு நம்ம வெளியே வந்ததினால். அல்லேலூயா. அதனால இந்த சாயங்கால நேரத்தில் ஒன்று மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க, சபை என்பது மிகவும் மிகவும் முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, சபை என்னுடைய திருச்சபையில நான் எப்போது சொல்லுவேன், சபை என்பது என்னுடையது அல்ல, என் மனைவியோடது அல்ல, என் பிள்ளைங்களோடையது அல்ல. சபை என்பது வருகிற ஜனங்களோடையது தான் திருச்சபை. அல்லேலூயா. அந்த திருச்சபையை நடத்தும்படியாய் கர்த்தர் ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறார், அதுதான் நாங்கள். அல்லேலூயா. அப்ப சபையை ஒரு நாளும் ஒருவனும் என்ன சொல்ல முடியாது, கொள்ள முடியாது அல்லது உரிமை கொண்டாட முடியாது. சில பேர் பார்த்திருக்கீங்களா, ஏன் சபைன்னுவான், அது ஓ சபைன்னுவான். இல்ல, எல்லாமே ஒரே ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க மௌனஸ்தில இருந்தாலும், நீங்க பிரமாசல இருந்தாலும், தேவன் வரும் பொழுது நம்ம எல்லாம் ஆயத்தமா இருந்தெல்லாம் அவருடைய பார்வைக்கு நம்ம எல்லாம் ஒரு சபையா தான் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அங்க பிரிவினைகள் இல்லை, அங்க கசப்புகள் இல்லை, அங்க கோபங்கள் இல்லை, அங்க வேறுபாடுகள் இல்லை. நம்ம எல்லாம் தேவனுடைய பார்வைக்கு ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டின் திருச்சபை என்பது இன்றைக்கு நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். இந்த திருச்சபையில் ஏன் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால், விசுவாசிகள் நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுத்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்து கர்த்தருக்காய் ஏதாகிலும் சாதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மளை திருச்சபையில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால திருச்சபையை ஒரு நாளும் நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னா தள்ளிவிடக்கூடாது. திருச்சபையோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும். ஏனால் திருச்சபை என்பது கிறிஸ்துவுக்குள்ளாய் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து. அல்லேலூயா. இன்னைக்கு வெளியே உள்ள ப்ராப்பர்ட்டியை நம்புறதை காட்டிலும் நான் அதிகமா திருச்சபையை நம்புவேன். ஏன்னா வெளியே வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏதாகிலும் ஒரு நேச்சுரல் அழிவு வந்தா அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாதது இன்னைக்கு கூடியிருக்கும் பாத்தீங்களா, இந்த சபை ஒரு நாளைக்கும் அழியாதது. அல்லேலூயா. ஏனால் இந்த சபைக்கு தான் கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த திருச்சபைக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கிறோம், பில்டிங் எடுத்தோம், காப்பீட்டு போட்டோம், சாட்டை அடிச்சோம், எல்லாரும் வேலை செஞ்சோம்ல. சோ அதுன்னு செஞ்சோம், இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஆனால் இதை விட மேல் ஒரு படி ஒருத்தர் செஞ்சார். என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த திருச்சபை ஆரம்பிக்கும்படியாக ஒருவர் ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து இந்த திருச்சபை ஆரம்பித்தார். அல்லேலூயா. இது கர்த்தருடைய திருச்சபையாய் காணப்படுகிறதுனால ஆண்டவர் உங்களெல்லாம் இந்த திருச்சபையில வைத்திருக்கிறார்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சபைதான். அல்லேலூயா. அதனால எப்படியாப்பட்ட சூழ்நிலைகள், எப்படியாப்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் ஒரு நாளும் கிறிஸ்துவர்கள் நீங்கள் திருச்சபையை விட்டு விலகாமல் கர்த்தரோடு இணைந்திருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு காரியத்தை. சபை என்பது என்ன தெரியுங்களா? உங்களை உருவாக்குகிற இடம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சபைனா உங்களை உருவாக்கும். அல்லேலூயா. நான் சாதாரணமா வந்திருப்பேன், ஒண்ணும் இல்லாம வந்திருப்பேன். ஆனா அந்த திருச்சபையில் இருக்கும் பொழுது நாளுக்கு நாள் மேய்ப்பனின் மூலியமாய் கர்த்தர் எங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி எங்களை உருவாக்குகிறார்.
அல்லேலூயா. எபிரேயர்ல பாத்தீங்கன்னா எழுதிக் கொள்ளுங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் இடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் இடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது 2 காரியம் நம்ம செய்யணும். என்ன தெரியுங்களா? ஒன்று, சபையை விட்டுறக்கூடாது. 2வது, நம்மளை நடத்துகிறவர்கள் யாரு பொறுப்பாளர்களோ அவர்கள் இடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை சமிட் பண்ணி நம்மளுடைய அழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளை ஒப்பு கொடுத்தால் தேவனும் மேய்ப்பரும் சேர்ந்து நம்மளை உருவாக்க அவர்கள் சித்தமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, கர்த்தருக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது நம்மளை குறித்து. இங்க எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கவே பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா சில பேருக்கு தன்னுடைய அழைப்பை என்னன்னு புரிஞ்சு கொள்றதுக்கு நேரமே இல்லை. காலையில ஸ்டார்ட் பண்ணா அதோட வந்து சேர்றது ராத்திரி. அப்படி கூட்டு கேளுங்க, நீ எதுக்கு ரட்சிக்கப்பட்டனே தெரியாது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டது காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அது எல்லாரும் மீது விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்ய, அந்த வேலையை செய்ய, அதற்காக தான் ஒரு மேய்ப்பனை கர்த்தர் வைத்து நம்ம எப்படியாப்பட்ட அழைப்பு பெற்றிருக்கிறோமோ அந்த அழைப்புக்கு நேராய் நம்மளை நடத்தும்படியாக தான் மேய்ப்பர்களுடைய வேலையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்கிறது, உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து உங்களை சமிட் பண்ணி நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய அழைப்பு நிறைவேறப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களோட அழைப்பு, உங்களுடைய தரிசனம், உங்களோட வாஞ்சை, உங்களுடைய ஆசை, இவைகள் எல்லாம் நிறைவேறப்பட வேண்டும் என்றால் 2 காரியம் மறந்துடாதீங்க. ஒன்று, சபை முக்கியம். 2வது, நம்மளை நடத்துகிற இடத்தில் நம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்களாம் ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஊழியக்காரர்களா இருக்கு. ஆனால் ஒப்பு கொடுக்காத காலத்துல இதே ஜேபில எப்படி இருந்தோம்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் என்னைக்கு ஒப்பு கொடுத்தோமோ அன்னைக்கு கர்த்தர் வேறு விதமாய் உருவாக்கினார். அல்லேலூயா. அநேக கண்களின் பார்வைகள் மாறினது. காரணம் ஏன்? நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையை, குடும்பத்தை, சபையை அவர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. புரிஞ்சுச்சா நான் பேசுனது? ஆமென். ஒரு நாளும் சபையை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா சபைதான் உன்னுடைய பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையின் பலன் அது உன்னுடைய திருச்சபை. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம உட்கார்ந்த இடத்துல ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். ஒரு நிமிஷம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ராத்திரி வேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை கேட்டது மாத்திரம் இல்லாமல் அதன் பிரகாரம் வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே, நீ எங்களோடு பேசி இருக்கிறேன். திருச்சபையில் நாங்கள் இணைந்திருக்க, உமக்காய் நாங்கள் ஊழியம் செய்ய, உமக்காய் நாங்கள் ஏதாகிலும் ஒன்று செய்ய இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தை தட்டி எழுப்புங்க தகப்பனே. எங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. எப்படியாப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில சந்தித்தாலும், ஆனால் ஒரு நாளும் நானும் என் வீட்டாரும் திருச்சபையை விட்டு விலகி போகாமல் ஆண்டவரே, எப்படியாப்பட்ட அலைகள் வந்தாலும், எப்படியாப்பட்ட போராட்டங்களை நாங்கள் சந்தித்தாலும், நாங்கள் நீ ஸ்தாபித்த திருச்சபைக்குள்ளாக இருந்து எங்களை உருவாக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் நீர் இந்த திருச்சபையை வாங்கியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனை கொடுத்து நீர் சபையை ஆரம்பித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசம் குறைந்து போகும் போதெல்லாம் நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது எங்கள் விசுவாசம் பலன் அடையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே என்று சொல்லுமா? ஆமென்.